வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பேராசிரியர் திரு சுப வீரபாண்டியன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு தி நாராயணன் அவர்கள், எழுத்தாளர் பத்திரிகையாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள், அரசியல் விமர்சகர் டாக்டர் திரு சுமன் சி ராமன் அவர்கள். வணக்கம். தருண் விஜய் பேச்சு தான் தலைப்பு. அந்த தலைப்பு புதுசும் இல்லை, ரொம்ப வருஷமாக பல நூற்றாண்டுகளாக வர்க்க பிரச்சனை, ஜாதி பிரச்சனை மாதிரி இருந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. எங்களுக்கு நிறைவேறி இருந்தால் நாங்கள் தென்னிந்தியர்களோடு சேர்ந்திருந்திருப்போமா, கருப்பானவர்களோடு சேர்ந்திருந்திருப்போமா அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜை சொன்ன ஒன்று விமர்சனத்துக்கு ஆளாகிச்சு. இப்போ அதை அவர் மறுத்து இருக்கிறார். நான் அந்த பொருளில் சொல்லலை, எனக்கு அந்த எண்ணத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். வாய் தவறி வந்த ஒரு பேச்சு அதை மறுத்துட்டார் அப்படின்னு பார்க்குறதா, இல்லை அது ஆள் மனதில் அந்த எண்ணம் இருக்குது, அது ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுது அப்படின்னு பார்க்குறதான்னு ஒன்று. ஒரே இந்தியா அப்படின்னு பேசுகிற ஒரு காலத்தில், ஒரு தேசம் அப்படின்னு பேசுகிற காலத்தில், இன்னமும் இந்தியா ஒரு தேசமாக, ஒரே தேசமாக இல்லை. இன்றைக்கும் டிவிஷன்ஸ் இருக்குது, தெற்கு வடக்கு அப்படின்ற பாகுபாடும் மனதளவிலும் மற்ற தன்மைகளிலும் கலாச்சார பன்முகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அப்படி இல்லாமல் அதில் ஒரு பாரபட்சமும் இருக்குது. இவங்க அவங்கள பார்க்கறதுக்கும் அவங்க நம்மளை பார்க்கறதுக்குமான பார்வையில் கோளாறுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கிறதா? அதாவது தென்னிந்தியர்கள் அத்தனை பேரும் கருப்புங்கிறதும் ஒரு உண்மையான செய்தி அல்ல. நம்ம சுமன் சி ராமன் கருப்பாக தான் இருக்கார், நானும் சேர்ந்துலான்னு வேணால் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறோம். அதாவது அவர்கள் இப்போது அவர் வெறும் நான் அந்த பொருளில் சொல்லவில்லை என்று மட்டும் சொல்லலை, வருத்தமும் தெரிவித்திருக்கிறார், வருத்தம் தெரிவிச்சிருக்கார், நான் பார்த்துட்டேன். ஆனால் ஒரு ஆங்கிலத்தில் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மனநிலையின் போக்கு எப்படி இருந்திருக்கிறது என்பதை அது தெளிவாக காட்டுது. அது சட்டுன்னு முதல்ல வருகிற போது எது ஆள் மனத்தில் இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம விளக்கமெல்லாம் சொல்லிக்கலாம். ஒரு சட்டுன்னு நாங்கள் எங்களுக்கு நிறைவேறி இருந்தால் தென்னிந்தியர்களோடு, குறிப்பாக எல்லாரையும் சொல்லியே சொல்கிறார், தமிழர்கள், மலையாளிகள் எல்லாரோடையும் நாங்கள் சேர்ந்திருப்போமான்னு சொல்கிறார். இப்படி சொல்லுகிற போது நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி, தருண் விஜய் என்பவர் யாரோ ஒரு பாமரர், ஒரு 10ஓடு 11 என்று நம்ம பார்க்க முடியாது. வாஜ்பாய்க்கு அடுத்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய இந்தி அதிகாரப்பூர்வ இதழான அந்த பாஞ்சஜன்யா அந்த இதழுக்கு 22 வருடங்கள் ஆசிரியராக இருந்திருக்கிறார். இப்போவும் ஷியாம் பிரசாத் முகர்ஜியினுடைய அந்த ஃபவுண்டேஷனில் இயக்குனராக இருக்கிறார். இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிறவருக்கு இவ்வளவு எளிதாக இப்படித்தான் ஒரு சொற்களை சொல்ல தோன்றுகிறது என்றால், அவர்கள் ஆழ் மனங்களில் அப்படித்தான் படிந்து கிடக்கிறது. ஏதோ நம்ம எல்லாம் சேற்றில் புரண்டுகிட்டு இருக்கிற மாதிரியும் இவங்களோடெல்லாம் கூட நாங்கள் இல்லையா என்று சொல்லுவது மிக வெளிப்படையாக, அதாவது இந்தியா ஒரு பன்முக கலாச்சார தன்மை உடையது என்று சொல்லுவது ஒரு உயர்ந்த பார்வையில் சொல்லுவது, தாழ்ந்தவர்களோடும் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுவது, அவர்கள்தான் ஒரு நாடு ஒரே பண்பாடு என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் உள் மனதில் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்றால், இவர்கள் எல்லோருமே கருப்பர்கள், ஒரு ஆப்பிரிக்கர்களை போல, நீக்ரோக்கள் போல ஏதோ போனால் போகிறது என்று சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோங்கிற ஒரு மனநிலை அவர்களுக்குள் இருக்கிறது என்பது வெளிப்பட்டு இருக்கிறது. ஒன்றே ஒன்று அவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். சுப்பிரமணிய சாமி, ஹெச் ராஜா போன்றவர்கள் வருத்தம் தெரிவிப்பதும் இல்லை, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினர் அதை கண்டிப்பதும் இல்லை. குறைந்தபட்சம் இவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் என்பதையும் நான் கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன். அவர் ஒரு நைஜீரியர்கள் தாக்கப்பட்ட ஒரு விவகாரத்தில் இந்தியா இது போன்று இல்லை என்பதை மிக தெளிவாக எடுத்துரைப்பதற்காக அல் ஜசீரா தொலைக்காட்சியில் அதை விளக்கம் கொடுப்பதற்காக சொல்லும் பொழுது வார்த்தைகள், அந்த சொற்றொடரை என்னால் முடிக்க முடியாது போனது என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. நான் கண்டிப்பாக அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கக்கூடாதுன்ற அளவில் சாதாரண மன்னிப்பு இல்லை. நான் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இன்ஃபேக்ட் எடுத்துகிட்டே வந்தேன். இந்த மாதிரி ஒரு வலியை தன்னை மீறி அவர் அதை எழுதும்போது அவர் கண்களிலிருந்து நீரே வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பதிவை அவர் செய்திருக்கும் பொழுது வருத்தம் தான் எல்லாருக்கும். அது அவர் அந்த வார்த்தைகள் தவறு என்பதில் இன்னும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, அவருக்கே இல்லை.
அதனால் நானும் அதை சொல்ல, அவருக்கே இல்லாத போது அப்புறமா அது இல்லை இல்லை அப்படின்னா ஜஸ்டிஃபை பண்ணல. அவரே ஜஸ்டிஃபை பண்ணாத போது நாம் அதை கடந்துதான் போக வேண்டும். ஆனாலும் கூட இத்தனை நாட்களாக அவர் திருக்குறள், திருவள்ளுவர் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த போதெல்லாம் கூட இவர் ஏன் இதை செய்கிறார் என்று கேள்வி எழுப்பினார்கள். இப்பொழுது இவர் எங்காவது ஏதாவது ஒரு பிழை செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அதை பிடித்து கொண்டு அதிலே பயணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு நிமிஷம். தவறான விஷயம். தருண் விஜய்கிட்ட வலிந்து குறை காண்பதற்கு ஒரு தரப்பு இருந்தது, அவங்க இதை தேடி பிடிச்சி பண்றாங்கன்ற பொருள் வருது. ஆக்சுவலா இதை பெருசு பண்ணது டைம்ஸ் நவும் மற்ற இருக்கட்டும் ஆங்கில ஊடகங்கள். சரி பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்லையா பரவாயில்லையா நான் சொல்றது இதை வந்து இஷ்யூ ஆக்குனவங்க, இதை வந்து கான்ட்ரோவர்சி இல்லைங்க. இந்த பிரச்சனையை பெரிதாக்கிய தமிழ் ஊடகங்கள் கூட இல்லை. இல்லை நான் வந்து ஊடகங்களை பற்றியே பேசல. இங்கே இந்த விவகாரம் வந்த பிறகு தமிழன் என்பவன் யார் அப்படின்னா, ஒரு தவறு நடந்தது, நாம் அதை மன்னிக்கிறோன்ற மனப்பான்மையுடன் தமிழன் என்று அர்த்தம் என்றால், ஆனால் இங்கே அவர் மன்னிப்பு கேட்டால் கூட அவர் மனசில் ஆழ பதிஞ்சிருக்குன்னு சொல்வதே தவறுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்படின்னா இந்த நாட்டு மக்களுடைய 99.99% தெய்வ நம்பிக்கையுடைய ஹிந்து தெய்வத்தை அவமதித்து, ஹிந்து என்றால் திருடன்னு சொன்னவர் இன்னி வரைக்கும் மன்னிப்பு கேட்காது இருக்கிறாரு. அதே போல நெற்றியில என்ன ரத்தமானு கேட்டுட்டு அதுக்கு பரிகாரமாக எம்பி பதவியை கொடுத்து இதையெல்லாம் செய்யறவங்க இருக்கும் பொழுது, ஐயா சொன்னது போல ஆதிசங்கர் வந்து பரிகாரமாக கருணாநிதி அவர் ராஜ்யசபா கணப்புல மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு போனார். இருக்கட்டும், அந்த மக்கள் அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது அவன் கட்சியில தானே கொடுத்தாங்க. கட்சியில சீட்டு கொடுத்தாலும் மக்களும் அதை ஏற்றிருக்காங்க. மக்களும் ஹிந்து என்றால் மக்கள் அதை ஏற்றிருக்காங்க தானே. ஹிந்து என்றால் திருடன் என்று சொன்னது, தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருப்பது, அதற்காக மன்னிப்பு கேட்காது இருப்பது, மற்றவர்களுடைய நம்பிக்கைகளை அவமதிப்பது, இதெல்லாம் சரி என்று நீங்கள் வாதிட்டால் அது ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள்தான் தமிழின தலைவர்கள் என்று சொன்னால், யார் ஒருவர் தான் தவறளித்து அவர் வந்து தன்னுடைய நோக்கம் அவர் இழிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல, அதை அவர் ஒப்புக்கொள்கிற பொழுது அதை நாம் கடந்து போய் அதை விமர்சனம் செய்யாது இருப்பது எல்லோருக்கும் நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மன்னிப்பு கேட்டா அதோட எடுத்துட்டு போயிடுங்கப்பா, அதை பத்தி பேசாதீங்க. அதுதான் நான் சொன்னேன். ஆழ் மனதுல இருந்து சொன்னதா சொன்னீங்க. ஆழ் மனதுல இருந்து அவருடைய மன்னிப்பும் கூட ஆழ் மனதுல இருந்து வந்திருக்குதுன்னு அந்த ஆர்குமெண்ட் நான் ஏத்துக்கிறேன். அவ்வளவு. அப்போ நான் மனதார இதை நினைக்கல, நான் அதை மீன் பண்ணல அப்படின்னு சொல்ற ஒரு ரைட்டர், இலக்கியத்துல ஈடுபாடு இருக்கிறவரு, அப்படிப்பட்ட ஒரு மனதிலிருந்து இல்லாத ஒரு கருத்து வார்த்தையாக வெளிப்படாது. சரி, காமராஜரை அண்டங்காக்கான்னு சொன்னது அதுக்கு யாரா மன்னிப்பு கேட்டாங்களா? அது உங்க பிரச்சனையா? இப்போ என் பிரச்சனை மட்டும் தான் நான் பேசுறேன். உங்க பிரச்சனை இல்ல இல்ல. இப்போ அதெல்லாம் இல்ல. இது நியாயமா குணசேகரன் கிட்ட இருந்து இந்த கேள்வியே வருது நான் விரும்பல. இல்ல இல்ல, உங்க பிரச்சனையா? இப்ப விவாதம் பண்றது எல்லாமே உங்க பிரச்சனையை மட்டும் தான் விவாதம். இப்ப அது பிரச்சனையா? இல்ல, நீங்க விவாதம் பண்ற டெய்லி விவாதம் எல்லாமே உங்க பிரச்சனை. அடுத்த சுற்றுல சொல்றேன், இரண்டுக்குமே மிக நியாயமான விடைகள் இருக்கின்றன. பேசணுங்கிறதுக்காக பிறகு சொல்றேன். முதல்ல அடிப்படையா அவர் சொன்னதுல ரெண்டு, அதாவது இனம், நிறம். நிறத்துக்கு அப்புறம் வருவோம். அவர் என்ன சொல்றாரு, we are also living with themங்கிறாரு. அந்த வீங்கிறது யாரு? சிதம்பரம் கேட்கிறாரு. அது சிதம்பரம் கேட்கிறாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம நேத்து நாங்கள் அப்படின்றது யார்? மாலையில நாங்கள் வீங்கிறதுனா, அதாவது அடிப்படையாக நாங்கள் வேறு அவர்கள் வேறு, அந்த அந்த அண்டர்லைங், அதுதான் எனக்கு வந்து இன்னும் கவலை அளிக்கிற விஷயமே. அதுதான் இந்த கருப்புக்கு வருவோம், அது அடுத்தது வருவோம். இந்த நிறம், ஐ மீன் அந்த இனம் அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு ஒரு வேறுபாடோட பார்க்குறாரு. அதாவது நாங்கள் we are different, they are different, but we are living with them. ஏதோ ஓகே, we will allow them, இப்போ we are living with them. அந்த ஆங்கிள் தான் வந்து கவலை அளிக்கிற விஷயமே தவிர, அடுத்தது வந்து இந்த நிறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, கருப்பு நிறத்தோட மக்கள் வந்து தென்னிந்தியாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிற அந்த பொருள்னு வச்சுக்கோங்க. கருப்புங்கிறது வந்து ஒரு இழிவான கலர்னு யார் சொன்னது?
இல்ல நான் சமூகத்துல கேக்குறேன். இல்ல இல்ல பார்வை இருங்க, இருக்கு. இருங்க. தமிழ்லயே இருக்கு. இல்ல இல்ல யார் இப்ப தமிழர்கள் இல்ல எடுக்கிற இருங்க, படத்திலேயே இருங்க. எப்படி எப்படி தமிழர்களுடைய இல்ல மனங்களிலே இப்ப கூட எப்படி நீங்க சொல்லலாம்? இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற இல்ல இல்ல அது மனசுல கூட அந்த உணர்வு இருக்கு. நமக்குள்ளேயே ஒரு prejudice இருக்கு. நமக்கே நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி கிரீம் ஏன் போய் எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டிலயும் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு கல்யாணம் இப்ப ஒவ்வொரு மேட்ரிமோனியல் ஆட்லயும் வாண்டட் ஃபேர் பிரைடுன்னு தமிழ்நாட்டுல போடுறது இல்லையா, தமிழர்கள் போடுறது இல்லையா? அது அப்புறம் குங்குமப்பூ கொடுத்தாங்க குழந்தை வெள்ளையா பிறக்கும்னு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. நம்மளிடையே அந்த prejudice இருக்கு. ஏன் நம்ம தருண் விஜய் இந்த பேச்சுக்காக அவர் மீது நீங்க கையை காட்டலாம், விரல்ல நீங்க நீட்டும் போது 4 விரல் நம்ம பக்கம் இன்று அது ஒரு கருப்பாக இருந்தால் ஒரு இழிவான ஒரு இது அப்படின்னு நினைக்கிறது என்ன காரணம்? நம்ம மனங்கள்ல கருப்பு தாழ்வானது, யார் குறைவானது. அது இப்ப ஏன் அது தொடரணும்? கருப்பு பணம், ஏன் அதை தொடரணும்? black money, கரெக்ட்டுங்க. black sheep, சிவன் இல்ல, கருப்பு, black money everybody wants to have. கருப்பு black Nobody- sheep. கருப்பு கிருஷ்ணர், கருப்பு சிவன். இல்ல இல்ல நான் black money நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் அது black money இருந்தா பரவாயில்ல. ஒரு கள்ள பணத்தை கருப்பு பணம்னு சொல்றோம். இல்ல இல்ல நான் என்னுடைய தெய்வத்தையும் கருப்புன்னு தான் சொல்றேன் சார். ஆமா, இல்ல இல்ல என்னுடைய ஆர்குமெண்ட் இல்ல, இதுல பாரம்பரிய ஒதுக்கல் இல்ல. இழிவு என்று ஆக்குனது தருண் விஜய் மட்டுமா? நாமும் அதற்கு ஒரு காரணம். நமது சமுதாயத்துல கருப்புனா அது சிவப்பாக இருப்பதை விட கருப்பாக இருப்பதுக்கு ஏதோ ஒரு அந்த திரைப்படத்துல எவ்வளவு பாக்குறோம், எவ்வளவு திரைப்படத்துல நம்ம அந்த ஃபேமஸ் படம் இருக்குல்ல, கவுண்டமணி செந்தில் ஒரு 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 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சிருவாங்க, அந்த ஞாபகம் இருக்கா? அதுவும் இருக்கு. இல்ல நான் அங்கவை எதுக்கு சங்கவை சொல்றேன், இருக்கு. அங்கவை சங்கவை இருக்கு. இல்ல நீங்க இந்த கருப்பு பத்தி அதாவது மைண்ட் செட் இருந்தாலும் தருண் விஜய் பேசினது தப்பு, அது வேற விஷயம், அது மன்னிப்பு கேட்டாரு, அதை விட்டுருங்க. ஆனால் அடிப்படையாக சமுதாயத்தில் இருக்கும் நமக்குள்ளே இருக்கிற அந்த prejudice தான் வெளியே வருது. டெஃபினட்டா அதை பேசணும், டெஃபினட்டா பேசணும். ஆனால் கருப்பு சம்பந்தமான ஒரு உயர்வு தாழ்வு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அது இது வசதி, இது குறைவு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம குழந்தைகள்ல இருந்தே அதை நமக்கு அது ஏன் மாத்தல? அதை ஏன் மாத்தல? மாத்தாம இருக்கிறது யார் தப்பு? தருண் விஜய் தான் மாத்த கூடாதுன்னு அதை பேசணும், அதை பேசணும், அது களையப்படணும். ஆனால் இங்க ஒதுக்கல் இல்லை. ஒரே குடும்பத்துல ஒரே இதுல கருப்பாக ஒருத்தர் இருந்து சிவப்பா இருந்தாருன்னா பார்வையில பாரபட்சம் இருக்கலாமே தவிர ஒரு இன ஒதுக்கல், நிற ஒதுக்கல் மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையும் ஒதுக்குதலும் இல்லைன்றதை நம்ம யோசிச்சுக்கணும். ஒதுக்குதல் இந்தியாவிலே இல்லை. அடிப்படையாக சட்ட ரீதியாக எந்த விதமான ஒதுக்கலும் இருக்க முடியாது. எங்க ஒதுக்கல் இருக்குன்னா மனசுக்குள்ள இருக்கு. மனசுக்குள்ள அகில இந்திய அளவில் இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறதோ அந்த பிரச்சனை கிடையாது. அகில இந்திய அளவில் ஒரு ஒதுக்குதல் மனப்பான்மை மக்களிடையே இருக்கிறது. அதை மாற்றாதது தருண் விஜயுடைய தப்பு கிடையாது, நம்ம எல்லாருடைய தப்பு. அதை நம்ம பார்க்க மாட்டோம். இது நமக்கிடையே இருக்கிற prejudice தான் அதிகமா காட்டுதே தவிர தருண் விஜயுடைய நமக்கு இருக்கிற இந்த prejudice அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ரெண்டு விஷயம், வி அப்படின்றது யாரு, இந்த prejudiceக்கு ரூட் என்ன, அவ்வளவுதான். இல்லை, எனக்கு என்ன ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்குன்னா, நம்ம ஒரு குறிப்பான ஒரு பிரச்சனையை நம்ம பேசுகிறோம். தருண் விஜய் சொன்னதில் இருக்கக்கூடிய 2 விஷயம், ஒரு சுமன் ஸ்ரீராமன் அழகாக சொன்னது போல் அந்த நாம் அப்படிங்கிறது யார், நாங்கள்ங்கிறது யார், அது நாம் கிடையாது, நாங்கள் எக்ஸ்க்ளூசிவ், அது யார், நிறம் சம்மந்தப்பட்ட 2 விஷயமும் இருக்குது. இதில் வட இந்தியாவினுடைய மைண்ட் செட் அல்லது தருண் விஜய் என்கின்ற ஒரு RSS சித்தாந்தவாதியினுடைய அரசியல் அல்லது அணுகுமுறை இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. இப்போ யாரோ ஒருத்தர் ஒருத்தனை கருப்பேன் அப்படின்னு திட்டினாருங்கிற விஷயம் இது இல்லை. தருண் விஜய் ஒரு கருத்தை சொல்கிறாரு. அந்த தருண் விஜய் யாருன்னு பார்த்தா அவருக்கு 2 முகங்கள் இருக்குது நாம் அறிந்து. ஒரு முகம் அவர் ஒரு RSS சித்தாந்தவாதி, இன்னொரு முகம் வேறு வடநாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலுமான RSS அல்லது பாஜக காரர்களோடு ஒப்பிடும்போது முற்றிலும் வித்தியாசமானவராக தமிழ்நாட்டை பற்றி, தமிழ் கலாச்சாரம் பற்றி, திருக்குறளை பற்றி ஆர்வத்தோடு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒருவராக, அதை தன்னுடைய ஒரு சிறப்பாக நினைக்கக்கூடிய ஒருவராகவும் அவர் இருக்கிறார். யாரோ ஒருத்தர் கிடையாது. தருண் விஜய் பற்றி தமிழ் தருண் என்று அவரை மற்றவங்க அழைக்கிறாங்கன்னு அவர் பெருமையாக பல இடங்களில் பேசியிருக்கிறார். என்ன தமிழ் தருண் தான் சொல்லுவாங்க, நானே கேட்டிருக்கேன் அந்த மாதிரி மீட்டிங்கில். அந்த அளவுக்கு தமிழ்நாடு பற்றி, தென்னிந்தியா பற்றி பேசக்கூடியவர். வடநாட்டில் இருக்கிற நாங்கள் தமிழர்களை பற்றி, திருக்குறளை பற்றி, சோழர்களை பற்றி தெரிஞ்சுக்கலன்றது எங்களுடைய அன்ஃபார்ச்சுனேட்னு கூட அவர் பேசியிருக்கிறார். நான் ஒரு மீட்டிங்கில் பார்த்துருக்கிறேன். அந்த அளவுக்கு தென்னிந்தியாவை பற்றி, தமிழை பற்றி ஒரு சென்சிட்டிவான ஒரு அணுகுமுறை உடையவர் என்று கருதப்படுகிற ஒருவர் யாரோ ஒருத்தர் கிடையாது. ஒரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வழக்கமான ஒரு RSS சாமியார் ஒருத்தர் பேசினார். திருவள்ளுவர் சிலை வைக்கணும்னு போகும்போது ஹரித்வாரில் சில சாமியார்கள் திருவள்ளுவரை மிக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தராக எல்லாம் சித்தரிச்செல்லாம் கூட பேசினது, அந்த விஷயங்கள்லாம் வந்தது. அதுக்கெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டிருக்கிறாரு. அப்படிலாம் பார்க்கக்கூடாதுன்னு அவர் ஒன்று சொன்னார்.
நான் வந்து திருக்குறளை படிச்சதுல எனக்கு ரொம்ப முக்கியமா பட்டது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற திருக்குறள் தான். சிங்கப்பூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து அவர் இதை பேசினாரு. அந்த நிகழ்ச்சியில் நான் இருந்தேன். அப்போ அவர் பேசின வார்த்தை, தருண் விஜய் பேசின வார்த்தைகள் நான் சொல்றேன். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற திருக்குறள் தான் நான் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. அந்த அடிப்படையில் தான் நான் வந்து உத்தராகண்டில் வந்து தலித்துகள் கோவிலுடைய போராட்டத்தை கூட நான் ஏற்பாடு செய்யணும்னு திட்டமிட்டுன்ற அளவுக்கு வந்து அவர் பேசினார். ஆக தமிழ்நாடு பற்றி, தென்னிந்தியா பற்றி, இந்த கலாச்சார போராட்டத்தை அவர் முன்னெடுக்கவும் செஞ்சார். அதுக்காக செய்தார். நான் இதெல்லாம் மறுக்கல. அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது நீங்க வந்து யாரோ ஒருத்தர் இல்லை, ஒரு பக்கம் நீங்க முக்கியமான ஒரு சித்தாந்தி, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அல்லது தென்னிந்தியா பற்றி விஷயம் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அப்போ உங்ககிட்ட இருந்து இந்த வார்த்தை வரும்போது நிச்சயம் அது விமர்சனத்துக்கு உள்ளாகும். நீங்க மன்னிப்பு கேட்டார். அந்த மன்னிப்பு கேட்குற இடத்துல கூட ஒரு வார்த்தை சொன்னார். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துகிறார். என்ன விஷயம்னா, இந்தியாவில் வந்து நம்ம பன்முகம்னு பேசும்போது இதுவரையில் வந்து பல மொழிகள், பல மதங்கள், பல ஜாதிகள், பல வட்டாரங்கள், இந்த டைவர்சிட்டியை தான் வந்து நம்ம பேசுகிறோம். இதுவரையில் இந்தியாவில் ஐரோப்பாவில் இருக்கிற மாதிரியான நிறம் சார்ந்த பாகுபாடு டிஸ்கஷனுக்கே வந்தது கிடையாது. பல 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 நிறங்கள், அதாவது இந்தியாவில் வந்து பிளாக்ஸ், ஒயிட்ஸ், எல்லோஸ், இது மஞ்சள் நிறத்தவர் இருக்கிறாங்கலாம் நம்ம பேசுனதே கிடையாது. நீங்கள் சொன்னது போல ஒரே குடும்பத்தில் பலவிதமான ஷேடு உடையவங்க இருப்பாங்க. இந்தியாவில் கலர் அப்படிங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட்னு ஐரோப்பாவில் சொல்லக்கூடிய அந்த கலர் கான்செப்ட் இங்கே கிடையாது. இங்கே எல்லாம் மாநிலம் தான், எல்லாம் ப்ரௌன்ஸ் தான், அதில் வந்து ஷேடு வித்தியாசம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் மிக தெளிவாக அவர் தன்னுடைய கருத்தை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இது மன்னிப்பு கேட்குற இடத்துல கூட அந்த மறுபடியும் அந்த கலருங்கிற வார்த்தை வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இல்ல அன்இன்டென்ஷனலா இருக்க வாய்ப்பு இல்லையா? நான் பார்க்கறத நோக்கத்துல சொல்லல, அன்இன்டென்ஷனல் அந்த நோக்கத்தை பத்தியே நான் பேச வரல. அந்த நோக்கம் அவருக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத விட மிக முக்கியமானது ஒரு சித்தாந்தவாதி, ஒரு அரசு சித்தாந்தவாதி, ஆளுங்கட்சியினுடைய, இந்தியாவோட மிகப்பெரிய கட்சியினுடைய சித்தாந்தவாதி மற்ற கலை வண்ணம் அல்லது வர்ணம் இப்படி ஒன்று வச்சுங்களேன், அதை பற்றி விஷயம் தெரிந்த ஒருவர் இப்படி பேசுகிறார் என்பது நாம வந்து அவர் மன்னிப்பு கேட்டார், விட்டுட்டு போகணும். அதனால தண்டனை ஒன்று நம்ம கேட்க போறதில்ல, விட்டுட்டு போகிற விஷயம் இல்லை. ஆனால் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன் வந்து அது இருக்கு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நான் இது வந்து இதில் வந்து நான் ரைட் லெஃப்ட் கூட பார்க்கலங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் மனசுலையுமே இந்த பிரச்சனை இருக்குது. வடகிழக்கு மாநிலத்தவர் குறித்து வட இந்தியாவுடைய மனநிலையை எனக்கு ஒப்பிட்டு பாருங்க. நான் சொல்றது வட இந்தியான்னு சொல்றது இந்த டெல்லி சென்ட்ரிக் அப்ரோச் தான். அங்கே இருக்கிற சாதாரண ஒரு ஜார்க்கண்டில் இருக்கிறவனுக்கோ அல்லது உத்தரப்பிரதேசில் இருக்கிற சாதாரண ஒருத்தனுக்கோ இந்த மனநிலை இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. ஒரு தினமும் ஒரு எலைட், ஒரு அல்லது அப்பர் காஸ்ட் அல்லது ஒரு டெல்லி பவர் சென்டர் இருக்குல்ல, அங்கே தென்னிந்தியாவை பற்றி, வடகிழக்கு மாநிலத்தை பற்றி இருக்கக்கூடிய ப்ரிஜுடிஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் கலாச்சார பிரச்சனை மட்டும் இல்லை, அது டீப்லி பொலிட்டிக்கல் இஷ்யூவும் கூட. ஆக வந்து தருண் விஜயனுடைய கருத்து வந்து ஆழ்மான வெளிப்பாடுன்னு கூட நான் சொல்ல விரும்பல. அது ஒரு பொலிட்டிக்கலாக அவங்க அதை நம்புறாங்கன்றதான் விஷயம். ஆனா ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள். அதாவது அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பலவிதமான கலாச்சார சூழல்ல இந்த கருப்பு வெள்ளைங்கிறதும் ஒரு டிவிஷன் இங்க இருக்கு. ஆனா நாங்க அவங்களை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அது நிச்சயமா இருக்கு. அதை வெறும் மன்னிப்பு அடிப்படையில் கடந்து போகிற விஷயமா நான் பார்க்கல. தருண் விஜய் அதுதான் நான் வித்தியாசப்படுத்துறேன். மற்ற ஒரு வட இந்திய ஒரு அரசியல்வாதி சொல்றதுக்கும் தருண் விஜய் சொல்றதுக்கு உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, இவர் தனக்கு எல்லாம் தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி நாம வந்து அக்செப்ட் பண்ண முடியும்? இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இதில் அவருடைய இன்டென்ஷன், நோக்கம் என்பது அவரே தெளிவுபடுத்திருக்காரு. நான் அந்த மாதிரி சொல்லலை. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் தொடர்ந்து சினிமாக்களில் கூட ஒரு ஜோக் வரும். என்னன்னா, சிகப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. ஆனால் சிகப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்றது எந்த அளவுக்கு பொய்யோ, அந்த மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கிறவன் பூரா கருப்பு அப்படின்றதே ஒரு பொய்யான விஷயம். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய சில எழுத்தாளர்கள் இந்த திராவிட விஷயங்கள் பற்றி நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க, அதெல்லாம் படித்ததுனால கூட அவர் அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம். ஒரு லைட்டர் வேனில் சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி பெரும்பான்மை தென்னிந்தியர்கள் கருப்பர்கள்ன்ற முடிவு வந்து இல்லை, அது கூட இல்லைன்ற நான். பீகார்லாம் வந்து கருப்பானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, யூபியில் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம பேசணும்னா, இன்னைக்கு காலையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை நான் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன். பிராமணர்கள் அப்படின்னு வரும்போது அதுலேயே கருப்பு பிராமணர், கருப்பையர், நாங்களே கூட நிறைய பேர் சொல்லுவோம் கருப்பையர் அப்படின்னு. அந்த மாதிரி இதை வந்து நம்ம சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் சொன்னது போல் கருப்பு அப்படிங்கிறது வந்து அந்தந்த குடும்பம் அந்த மாதிரி தான் வருதே தவிர இது ஒரு ரேசியலாக நாம் என்றைக்கும் பார்த்ததில்லை. மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேசத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டிற்கான பதிலாகத்தான் நாம் அதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அந்த பதிலேருந்து உள்ளுக்குள்ளே இன்டர்பிரேட் பண்ண துவங்கினோம் என்று சொன்னால்
ஒரு ஒரு நபர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் இதே கருப்பு பற்றி சமீபத்தில் ஈவிகே சிலங்கோவன் அவர்கள் கூட பேசியிருக்கிறார். ஜிம்பாப்வே பெண்மணி போன்று இருக்கிறாரா? அப்போ இதெல்லாம் நாம வந்து அதை அப்படியே கடந்து போயிட்டோம். அதை விமர்சிச்சிருக்கோம். இல்ல விமர்சிச்சிருக்கோம். என்ன சொல்ல வரேன், கண்டிச்சிருக்கோம். அதற்கு அவர் மன்னிப்பு கேட்கல. நான் மறுபடியும் சொல்றேன், அதற்கு அவர் மன்னிப்பு கேட்கல. அதை நாம் இங்க கண்டிச்சிருக்கிறோம். யாரெல்லாம் என்ன பேசுறாங்களோ அதற்கு மன்னிப்பு கேட்கல. இப்ப ஐயா சொன்னாரு, சுப்பிரமணிய சாமியோ எச் ராஜாவோ மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்க இந்த நிறத்தை பத்திலாம் ஒன்றும் பேசல. அவங்க தனி நபர்கள் குறித்தோ ஒரு குழுக்கள் குறித்தோ பேசும் பொழுது அப்படி பார்த்தோம்னா இந்த நாட்டினுடைய பிரதமரையே வாடா போடான்னு பேசினார் வைகோ. அவர் மன்னிப்பு கேட்டாரா? சமீப கால நிகழ்வுகளை சொல்றேன். எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நாடு வந்து ஆழி கேட்டாரு, பிரிவினை தொடர்ந்து தமிழகத்துல பிரிவினை குரல்கள் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றன. வடநாட்டான்ற பேசுறாங்க, பேசலன்னுலாம் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம கேட்டா கருத்து சுதந்திரம் நாம சொல்லிடுறோம். அதுக்கு விவாதங்கள்ல பேசும்பொழுது அது கருத்து சுதந்திரம் இல்லையா, பேசக்கூடாதா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இது எல்லாமே பேசுறோம். தருண் விஜயை பொறுத்தவரையில அவர் நான் சொல்ல வேண்டியதில்லை, அவரே சொல்லி இருக்கிறார். இது விவாதம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவரே சொல்றார், நான் தப்பா தான் பேசிட்டேன் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றார். நான் தப்பா தான் பேசிட்டேன், அதனுடைய சொற்றொடர்ல நான் சரியா என்னுடைய எழுத்துக்களை போடல. அவர் சொல்றார், நான் எழுத்துக்களை போடலன்றார். சுமன் எழுப்பின ஒரு கேள்வி அப்படியே இருக்கு. என்ன இல்ல, இரண்டுக்குமான செய்தி சொல்லுங்க. என்ன கருப்புங்கிறது இயல்பாக ஒரு விங்கிறது யார் அப்படின்னு அந்த கேள்வி ஒண்ணு இருக்கு. நாங்கள் அவர்கள் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப தி அதர்ஸ்னு சொல்லி யாரை தள்ளுறோம், நாங்கன்னு சொல்றது யாரை சொல்லலாம். அதுக்கு தொடர்ந்து இங்கே அந்த மாதிரியான பேச்சுகள் வந்து பிஜேபியில பேசும்போதே நீங்கள்லாம் அப்படின்னு தான் எங்களே பார்த்து சொல்றாங்க. ஏன் நான் தமிழ் இல்லையா? நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்கிற மேலநிலையதன் ஒரு கிராமத்தில் நான் என்னுடைய சொந்த ஊர், நான் தமிழன்னு யாரும் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனால் சில சமயம் பேசும்போது ஏதோ RSS அங்கேருந்து வந்துச்சு, இவங்கெல்லாம் ஆரியர்கள் திராவிடர்கள் இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நான் ஓப்பனாக சொல்றேன். தவறா பேசுறாங்க. when they talk about origin, that is wrong. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் கூட கி வீரமணி அவர்கள் ஜாதி பேர் சொல்லி பேசுறாரு. அன்னைக்கு எங்க போனாங்க இந்த ஊடகவியலாளர்கள்? அத்தனை பேர் எங்க போனாங்க? எதிர்கட்சிகள் எங்க போனாங்க? ஜாதி பத்தி பேசலாமா? எல்லா தொலைக்காட்சிகளின் மேல் அவங்க ஜாதி சொல்லி பேசலாமா? நான் என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, அதை தவறு என்று கண்டிக்க கூட ஒருவர் கூட இல்லை. அது யாராக எந்த ஜாதியா இருந்தாலும் தவறு தான். ஜாதி பேரை சொல்லக்கூடாது, ஜாதியே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற சமுதாயத்தில் ஜாதி பேரை சொல்றோம், ஜாதியில் அரசியல் பண்றோம், ஜாதி ரீதியா எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை கேட்டா சமூக நீதி காத்த வீராங்கனை என்றோம், சமூக நீதி காத்த வீரர் என்றோம். இது எல்லாமே ஆழி சொன்னது போல மிகப்பெரிய விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டியவைதான். அதாவது இதுல 2-3 செய்தி இருக்கு. அதாவது தருண் விஜயை காப்பாற்றுவதாக இவர்கள் நினைத்து கொண்டு நண்பர் நாராயணன் ஆனாலும் டாக்டர் சுமன் ஆனாலும் வேறு செய்திகளை இங்கே கொண்டு வந்து பேசினார்கள். அது எல்லாவற்றுக்கும் விடை சொன்னால் இது வேறு விவாதமாகிவிடும். ஆனால் நான் ரொம்ப சுருக்கமாக அது விடை சொல்லாமல் போனால் அதை ஒப்புக்கொண்டதாக ஆகும். அண்டங்காக்கை என்று காமராஜரை சொன்னது உண்மைதான். அதுக்கு யாராவது மன்னிப்பு கேட்டாங்களான்னு கேட்கறது ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு இன்னொரு பகுதியை மறைப்பது, அல்லது தெரிந்தோ தெரியாமலோ. அந்த மேடையிலேயே சொன்ன தலைவர் யார், எங்கே நடந்த கூட்டம் எல்லாமே எனக்கு தெரியும். நாங்கள் அந்த வரலாற்றில் படிச்சிருக்கோம். மேடையில் அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார். அவர் பேசி முடித்ததற்கு பிறகு அல்ல, பேசி கொண்டிருக்கிற போதே இடையில் ஒலி வாங்கி கையில் வாங்கி, தம்பி எப்போதும் அப்படி பேசுகிறவர் அல்ல, அவர் ஒரு தலைவர் பேசினவர், இன்றைக்கு அப்படி உணர்ச்சி வயப்பட்டு பேசினார், இதற்காக நான் இந்த மேடையிலேயே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன்னு அண்ணா மேடையிலேயே மன்னிப்பு கேட்டார். உங்களுக்கு சொன்னது தெரியுது, மன்னிப்பு கேட்டது தெரியல. நான் அண்ணாவே மன்னிப்பு கேட்டார். பிறகு என்ன இன்னொருத்தர் கேட்கணும்? பிறகு கருப்பு அவர் கொண்டு வந்து இந்த இந்து மதத்துக்கும் வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையான செய்தி. அது இந்து என்கிற சொல் தமிழில் இல்லை. சொல்லப்பட்ட செய்தி சங்க இலக்கியத்தில் உண்டா, தேவாரம் திருவாசகத்தில் எங்கேயாவது இருக்கா, புராணங்களில் இருக்கா, பிற்கால இலக்கியங்களில் இருக்கா, சிற்றிலக்கியங்களில் இருக்கா? சைவம் என்பதும் வைணவம் என்பதும் இருக்கே தவிர இந்து எங்கே என்பது எங்கே இருக்கிறது? அது பார்சி மொழியில் இருக்கிறது, அதற்கு என்ன பொருள் என்று பேசப்பட்டது. நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிறகு டாக்டர் சுமன் சி ராமன் பேசுகிற போது கருப்பு என்றால் எல்லாருக்கும் பிடிக்கலைங்கிற அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கருப்பு பிடிக்காதெல்லாம் இல்லை. பல பேருக்கு இன்னமும் தலைமுடி கருப்பாக இருக்கணுங்கிறது தான் பிடிக்குது. அதில் ஒன்றும் யாரும் வெள்ளை விரும்பலை, கருப்பு வேணும்னு விரும்புகிறாங்க. கருப்பை ஒட்டுமொத்தமாக இருப்பதில்லை. அப்படி ஒரு மனநிலையையும் இதையும் ஒன்றாக சேர்த்து பேசுவது எவ்வளவு எளிமையாக ஒருவரை தப்பிக்க விடுவது. அவரே தப்புன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அது தப்பு இல்லைன்னு விடுங்க. ஒரே ஒரு செய்தியோட முடிச்சார். அன்இன்டென்ஷனலாக இருக்கலாமோன்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்க. அப்படி இருந்தால் அதுதான் பெரிய ஆபத்து. இன்டென்ஷனலாக இருந்தால் அது அரசியல் சித்தாந்தம் உடையது. அன்இன்டென்ஷனல், அதற்கு உள்நோக்கமே இல்லை என்று சொன்னால் ஆழ்மனத்தின் வெளிப்பாடு. அதுதான் அது.
செந்தில்நாதனை பொறுத்தளவு அது நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறாரு. எனக்கு அவர்களின் ஆழ் மனத்தின் வெளிப்பாடே சிவப்பாக இருக்கிறவர்கள்லாம் உயர்ந்தவங்க, இந்த தென்னிந்தியர்களெல்லாம் கருப்பர்கள், இவங்களோடெல்லாம் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோமே என்று சொல்லுவது மிக மோசமான ஒரு இடைவேளைக்கு பிறகு ஒரு- பேசலாம். ஒரு- ஒரு ஒரே இடைவேளைக்கு ஒரு point பிறகு இல்ல, ஒரு- அந்த last point, அது point சொல்லலாம். defeat ஒரு பண்ணல, ஒரு ஒரு இடைவேளைக்கு second. பிறகு நீங்க பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். அடிப்படையில தேசத்தை காக்கிறதுக்காக தேசத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வதற்காகத்தான் இந்த பிரச்சனையே வந்ததுன்ற ஒன்றை நோக்கி நாராயணன் சொன்னார். அது கண்டிப்பா விவாதிக்க வேண்டியது. அதாவது நெல்லில நைஜீரியர்கள் மீது ஆப்பிரிக்க இனத்தவர்கள் மீதான தாக்குதல் வருகிற போது அந்த ஆப்பிரிக்க நாடுகளின் கூட்டமைப்பு, மாணவர் கூட்டமைப்பு சொல்லுது, எங்கள் மீதான தாக்குதல்ன்றது சாதாரண தாக்குதல் இல்லை, வெறும் அசால்ட் இல்லை, ஒரு கிரிமினல் ஆக்ட் இல்லை, ஒரு நிறவெறித்தன்மை கொண்டது, ஒரு ரேசிஸ்ட். அந்த அட்டாக் வந்து ரேஷியல் அட்டாக் அப்படின்னு சொல்லி அவங்க வர்ணிச்சாங்க, கண்டிச்சாங்க. இந்தியா எப்போதும் தென்னாப்பிரிக்கா விடுதலைக்கு போராடின போது அதற்கு உடனிருந்த இயக்கம், தார்மீக ஆதரவுகளை தெரிவித்த நாடு. நம்ம நாட்டில் கருப்பர்களை, கருப்பினத்தவரை, ஆப்பிரிக்கர்களை நாம் எப்படி நடத்துகிறோம்? நாம் வெள்ளைக்காரர்களை, குறிப்பாக அமெரிக்கர்களையோ வெள்ளைத்தோல் கொண்ட நம்ம பொறுத்தவரை 2 பேருமே வெளிநாட்டுக்காரங்க தான். அது அரபு நாட்டிலிருந்து வந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தாலும் சரி, அமெரிக்காவிலிருந்து வந்தாலும் 3 பேரும் வெளிநாட்டவர்கள். வெள்ளைக்காரர்களை நாம் பார்க்கிற பார்வையும் ஆப்பிரிக்காவிலிருந்து வரக்கூடிய கருப்பர்களை நாம் பார்க்கிற பார்வையும் ஒரே தன்மையிலானதாக இருக்கிறதா? ஒருவரை மேல் நோக்கி பார்த்து இன்னொருவரை தாழ்வாக பார்க்கிற மனநிலை நமக்கு இருக்கிறதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம விவாதிக்கலாம். இல்ல அவர் ஐயா சொன்னது வந்து ஒரு விஷயம். நான் வந்து தருண் விஜய் சொன்னது சரின்னு எந்த ஒரு இதுவும் சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் தான் கேட்டது வந்து இது விங்கிறது எதனால, என்ன அடிப்படையில் அவர் பிரிச்சு பேசுறாரு, நாங்கள் அவர்கள் நாங்கள் அவர்களுங்கிறத பிரிச்சு பேசுறாரு அப்படின்னு. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. அது அவர் மன்னிப்பு கேட்டாருங்கிறது நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். சரி, அடிப்படையாக இது வந்து வெறும் ஒரு தருண் விஜய் வந்து அவர் ஆழ் மனதில் இருக்கிறதை சொல்வதனால், அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவரனால், இது வந்து ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் தமிழ்நாட்டு மக்களின் மீது இல்லை தென்னிந்திய மக்கள் மீது அத்தகைய மனநிலை இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம we can jump to conclusions. ஆனால் அடிப்படையாக நம்மிடையே வந்து நீங்க இப்போ கேள்வி கேட்டீங்க. இப்போ ஒரு யூரோப்ல இருந்து ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு யூரோப்பியன் இருக்காரு. அவரை நம்ம பார்க்கறதும் ஒரு ஆப்பிரிக்கனையும் ஒரே மாதிரி பார்க்குறோமா? நம்ம பார்க்குறோம், ஒரே மாதிரி பார்க்குறோமா? பார்க்கணும், நியாயமா பார்க்கணும் இல்லையா? நமக்கு 3 பேருமே ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணு தானே, எல்லாருமே ஒண்ணு தானே. 3 பேர் 2 பேர் என்ன இருக்கு? எல்லாரும் ஒண்ணு தானே பார்க்கணும். நம்ம பார்க்கறது இல்லையே. இப்போ நைஜீரியன் ஸ்டூடெண்ட்ஸ் மேல தொடர்ந்து தாக்குதல் நடக்குது. வெளிப்படையாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரைம்லையும் ட்ரக்ஸ்லையும் அதிகமாக இன்வால்வ் ஆகிறாங்க, அவங்கள சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அடிப்படையாக அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் நம்முடைய பார்வையில் நாம் தவறு இருக்கும்போது நம்ம வெறும் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்காரரை செய்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய சித்தாந்தத்தில் அதன் மூலமாக அவர்கள் நினைக்கிறார்களோ நினைக்கலையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து தவறா இருந்தா தவறு. அது சொல்றது வந்து இல்ல, மாதிரி அது தவறா இருந்தால் இல்லைங்க, பொதுவா எல்லார்ட்டும் இருக்கிறது தவறு. தருண் விஜய் மாதிரி சவுத்தோட சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட இப்படி வெளிப்படுறது, ஐயா தருண் விஜய் சொன்னது தப்புன்னு தான் பேசிட்டோமே. இதுல என்ன திருப்பி தப்பு 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 பேசல. ஆனால் தப்புன்னு சொல்லும் போதே மிக தந்திரமாக என்ன பண்றீங்கன்னா அதை ரொம்ப எளிமைப்படுத்துறீங்க. அதாவது அதை எளிமைப்படுத்தி ரெண்டையும் பொதுமைப்படுத்துறீங்க. தருண் விஜய் செய்தது தப்பு, ஆனால் நம் பார்வையிலும் தப்பு இருக்கிறது. சாதாரண ஒரு குடிமகன் பெரிய தப்பு நம்ம பார்வையில் இருக்குது. அந்த மாதிரி பார்க்க எல்லாமே அது மாதிரி பார்க்க சாதாரண ஒரு குடிமகன், பெரிய அரசியல் புரிதல் இல்லாதவங்க, அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு புரிதலுக்கும் ஒரு சித்தாந்தத்துல நீங்க சொல்றது வந்து தமிழ்நாட்டுல சாதாரண பாமர மக்கள் கிட்ட தான் இந்த prejudice இருக்கு. படிச்சவங்க அவங்களுக்கு prejudice இல்ல, படிச்சவங்களுக்கு prejudice அதிகமா இருக்கு. சித்தாந்தவாதிகளுக்கு இது இருந்தா அது இன்னும் தவறு. யார்கிட்ட இருந்தாலும் தவறு. இதுல வந்து நீங்க டிபேட் வந்து அதிக தவறு குறைஞ்ச தவறுன்னு ஒரு விஷயத்தை ஒரே ஒரு பாயிண்ட் நான் முடிச்சிடறேன். அடிப்படையாக நம்ம ஊர்ல உண்மையா பாத்தீங்கன்னா படிப்பு இருந்தாலும் படிச்சவங்கிட்ட prejudice அதிகமா இருக்கு, பாமர மக்கள் கிட்ட prejudice கம்மியா இருக்குன்னு. அப்படின்னா இது இருக்கிறதுனால அதுவும் இருக்கலாம்ன்றீங்களா? இல்லை, ரெண்டும் தவறு. ஆனால் நீங்க ஒதை மட்டும் சுட்டி காட்டிட்டு தருண் விஜய் சொன்னது தப்பு தப்பு தப்பு, அது 20 வாட்டி சமப்படுத்துறீங்க. ஆனால் நிச்சயமா அது ரொம்ப டேஞ்சரஸ் தாங்க. ஏன்னா ஒரு நம் மக்களிடையே இவ்வளவு ஆண்டு காலம் இருந்தும் நம்ம வந்து இவ்வளவு ரிஃபார்ம் மூவ்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து
இன்றைய காலகட்டத்தில் வரைக்கும் ஒரு கருப்பு நிறத்தோட இருக்கிறது வந்து ஒரு இழிவான ஒன்று அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குன்னா நம்ம சமுதாயத்துல அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு யார்? தருண் விஜய் தான் பொறுப்பு. அதுக்கு யார் பொறுப்புன்னா அந்த மனநிலையை மறுபடியும் அது வந்து கருப்பு தோல் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், அது ஜாதி சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், அல்லது ஆண் பெண் வித்தியாசம் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், நார்த் சவுத் டிவைட் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், இல்லை வடகிழக்குக்கும் இந்தியாவுக்கும் அதாவது டெல்லி பகுதிக்குமான எல்லாமே நீண்ட காலமாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் மார்க்கோ போலா வந்த சமயத்தில் வந்து அவர் வந்து மதுரை நகரத்தை பற்றி எழுதும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறார். மக்கள் வந்து எண்ணெயை எடுத்து பூசி தங்கள் உடம்பை வந்து மேலும் கருப்பாக்கி கொள்கிறார்கள். அதனுடைய மினுமினுப்புக்காக அதை செய்கிறாங்க. கருப்பை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ற ஒரு இதில் வந்து அந்த அடிப்படையில் எழுதியிருப்பார். உடம்பு மினுமினுன்னு கருப்பாக ஜொலிக்கணும், கருப்பு வைரம் போல் ஜொலிக்கணுன்றதுக்காக தங்களுடைய உடம்பை மேலும் மேலும் எண்ணெயை தேய்ச்சி கருப்பாக்கிட்டாங்கன்னு ஒரு சித்திரம் வருது அவருடைய வழியில். கருப்பு காளியையும் கருப்பு கிருஷ்ணனையும் நாம் வந்து பச்சைமா மலை போல் மேனின்னு சொல்லலாம் போராடுறோம். அதாவது கருப்பு என்பதும் வெள்ளை அப்படிங்கிறதும் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சமூகத்தில் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. அதில் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிங்கிறது இல்லை. அது எப்போ வந்து ஒன்று உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு வருதுங்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. வெறும் தருண் விஜய் சொன்னதுனால தான் வந்ததெல்லாம் யாரும் ஆர்கியூமெண்ட் பண்ணலை. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு ஐரோப்பிய நிறவரியும் அதாவது ஐரோப்பிய நிறவரி கோட்பாடுகளோட இங்கே வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் வந்து இந்தியாவில் வந்து ஒருத்தர் வந்து வெள்ளையர்களை பார்க்கும்போது ஒரு பார்வையிலையும் ஆப்பிரிக்கர்களை பார்க்கும்போது இன்னொரு பார்வையிலையும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது இதுவும் உண்டு. அது மட்டும் இல்லை, முழு வெண்மை மீதான ஒரு எதிர்ப்பு உணர்வும் வந்து வடநாட்டில் உண்டு. அதை வந்து யார்கிட்ட காமிப்பாங்கன்னா வடகிழக்கு மாநிலத்துக்காரர்கிட்ட காமிப்பாங்க. அதாவது வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவங்க மத்திய வடக்கு இந்தியர்களை விட ரொம்ப வெளுப்பானவங்க, அந்த அளவுக்கு விழுப்பு இருக்கும். அவர்களுக்கு எதிராகவும் கூட அங்கே வந்து அது ஒரு ரேசிசம் உண்டு. அப்போது இது வெறும் கலர் சம்மந்தப்பட்டது இல்லை, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சரோடு சேர்ந்து தான் வந்து வருது. சொல்லிடுறேன், சாதாரண மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குறைகளை குற்றங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக வந்து பேசணும். நம்ம சமூகத்தில் சினிமாக்காரங்க வந்து இந்த வர்ணத்தை வந்து எப்படியெல்லாம் கொண்டு வராங்க, அங்கவை சங்கவை உட்பட எல்லா விஷயங்களும் வரும்போது இங்கே அதெல்லாம் கிரிட்டிசிஸுக்கு உள்ளாச்சு. கவுண்டமணி செந்தில் ஜோக்கில் வரக்கூடிய அந்த கருப்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இங்கே கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டிருக்கு. அது பொது வெளியில் பெருசாக வராமல் இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து அதெல்லாம் வெளிவரதுக்கு அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஊடக பலம்லாம் அப்படி விமர்சிக்கிறவங்க கிட்ட இல்லை. ஜாதி கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அது பெரிய ஹிட்டான பாட்டு, ஒரு எதிர்வினையாக உருவாக்கப்பட்டது. 50 ஆண்டு காலமாக அத்தனையும் நம்ம வந்து பேசணும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய பிரச்சனை. ஏன்னா இந்த சமூகத்துல ஊறி கிடக்கக்கூடிய பல வித்தியாச உணர்வுகள்ல இந்த ஜாதி வர்ணம் இது ஆண் பெண் வித்தியாசம் எல்லாமே வந்து இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டீல் பண்றதுங்கிற வேற. ஒரு அரசு பிரதிநிதியாக ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு அரசு அதிகாரியோ அல்லது ஒரு மக்கள் திரள்ல இருந்து வரவர் தானே தான். ஆனா அங்க வரும்போது அதை நம்ம டிபேட் தான் பண்றோம். இப்ப தருண் விஜயை தூக்கி குற்றவாளி கூண்டுல நின்று ஒன்னும் ஒழிச்சில்ல. அந்த கருத்துக்கு பின்னாடி என்ன உளவியல் இருக்கு, அந்த கருத்துக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு, அது எங்கிருந்து வந்திருக்குன்றது டிபேட் பண்றதோட நோக்கம் சாதாரண மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான், வேற ஒண்ணும் கிடையாது. தருண் விஜய் பற்றிய விஷயம் மட்டும் இல்ல. ஆனா ஒரே முடிச்சிடுறேங்க, சொல்லுங்க. ஆனா மறுபடியும் நீங்க வந்து தருண் விஜயனுடைய கருத்தை வந்து ஒரு சாதாரண மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் ஒயிட் சம்பந்தப்பட்ட கருத்தோட வந்து நீங்க வந்து சமப்படுத்தி நம்ம கிட்ட கருத்தை பேச மாட்டோமா மீண்டும் பொதுமைப்படுத்த வேண்டாம்ன்றீங்க. பொதுமைப்படுத்த இல்ல, பிரிச்சுப்படுத்தியே ஆகணும்ங்கிறது வலியுறுத்துறேன். பொதுமைப்படுத்த வேண்டாம்னு மட்டும் சொல்லல, பிரிச்சுப்படுத்துங்கன்னு சொல்றேன். நான் அது பாலிடிக்ஸ் நான் சொல்றேன். அதை ஏன் பிரிச்சுப்படுத்தணும்னா அப்பதான் அரசியல் ஆதாயம் இல்ல, அரசியல் தான் சொல்றேன். அரசியல் ஆதாயம் சொன்னா தப்பே கிடையாது. அவருக்கு என்ன ஆதாயம்? அரசியல் ஆதாயம்னு சொல்றது தப்பே கிடையாது. எதிர்க்கட்சியா? ஒரு நிமிஷம் அரசியல் தான். ஒரு நிமிஷம். 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் இங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில். யாராவது தடுத்தாங்களா? இத்தகைய மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளுங்கள் மக்களே, யாராவது தடுத்தாங்களா? ஒரு விழிப்புணர்வு வருஷமா இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு சார்? நூற்றுக்கணக்கான வருஷமாக இருந்து கொண்டு ஆயிரக்கணக்கான எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம இவ்வளவு தெரிஞ்ச உங்களுக்கு இது மட்டும் தெரியல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்ல அந்த வருஷக்கணக்கில் அரசியல் இருக்கு, மாத்தக்கூடாதா? நீங்க எல்லாத்தையும் 50 வருஷத்துல கொண்டாந்து நிறுத்தாதீங்க. ஏன்னு கேட்டா வருஷத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்கு. எல்லாரும் 67ல இருந்து சில பேர் தொடங்குவாங்க. அதுக்கெல்லாம் உள்ளே எல்லாம் ரொம்ப கவனமான அரசியல் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. அதாவது செய்தி என்ன என்றால், சமமற்றவைகளை சமப்படுத்தாதீர்கள். இரண்டாவது, இங்கே எல்லாம் மக்கள் சாதாரணமாகவே கருப்பை வேறாக நினைக்கிறார்களே தவிர இழிவாக நினைக்கவில்லை. நீங்கள் கிராமத்துக்கு போனால் வெள்ளையா இருக்கவன ரத்த சோகம்மா,
இல்ல இல்ல வெள்ளையா இருக்கவனை பாராட்ட மாட்டான், வெள்ளையா இருக்கவன் ரத்த சோகை. அவர் எழுப்பின கேள்வி 50 ஆண்டு காலம் ஒரு சீர்திருத்த இயக்கம் இங்க ஆட்சி அதிகாரத்துல பொறுப்புல இருந்திருக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய சிந்தனை போக்குல ஒரு செல்வாக்க செலுத்தி இருக்கு. அந்த மூமெண்டால ஏன் மக்கள் மனநிலையில மாற்றம் கொண்டு வரல? அதுக்கு தான் நானும் சொல்லிடுறேன் சார். ஒன்றும் இல்லை, இது வெறும் கருப்பு வெள்ளை சம்பந்தப்பட்டது அல்ல. இதற்குள் வருணம் இருக்கு, வருணத்திலிருந்து சாதி இருக்கு. இந்த வருணம் சாதி எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கிற நச்சு மரம் ஒரு 50 ஆண்டு வாழால் அதை அறுத்து விட முடியாது. ஏன் அந்த வருடங்களை நான் திரும்ப திரும்ப கேட்டேன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கே இருந்து வந்ததுங்கிற அதனுடைய தோற்றமும் மூலமும் இருக்கு. நம்ம பேசினா வேற விவாதம். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட், செந்தில் மார்க்கோ போலோ காலத்துல கருப்புக்கு ஒரு மதிப்பு அதிகமாக கொடுத்திருந்தாங்க. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு வருண பேதத்தின் ஒரு வெளிப்பாடு தான் கருப்புக்கு வருகிற செய்தி. எனவே வருணத்துக்கு எதிரான போர், அதாவது மனுநீதிக்கு எதிரான சமூக நீதி தான் இதற்கு தீர்வு. அதாவது ஹிந்து அப்படின்ற வார்த்தையை பற்றி சொன்னார் முதல்ல, அதுதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஹிந்து என்பது ஒரு மதமே அல்ல, அது ஒரு கலாச்சாரம். இந்தியாவில் இருக்கிற அனைவருமே இந்துக்கள் தான். நாங்க சொன்னா அது ஆர்எஸ்எஸ் வெறின்றாரு. ஆனா இவர் ஐயா சுபவி சொன்னா அதை வந்து காலம்ல வந்து மதம்னு ரெண்டாவது இல்ல ரெண்டாவது மதத்துக்கு எதிராக ஹிந்துன்னு எழுதுறமா இல்ல கலாச்சாரத்துக்கு எதிராக ஹிந்துன்னு எழுதுறோம். கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுதுன்னா, யார் இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ பார்சியோ இல்லையோ அவர்கள் அனைவரும் இந்துக்கள்னு போட்டுறாங்க. இவ்வளவுதான் விஷயம். இந்து என்பது ஒரு மதம் அல்ல. ஐயா சொன்னதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். இந்துன்ற வார்த்தையே இல்லன்றதுதான் உண்மை. இந்து என்பது ஒரு மதமே அல்ல. நான் முடிச்சிடறேன். இல்ல ஐ திங்க் குணா என்ன முடிக்கணும், நான் முடிச்சிடறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நிறைய டைம் இருக்கு, நிறைய நாட்டுல இப்போ நான் சொல்றது நிறைய நாட்கள் பேசலாம். அதனால அதைத்தான் நாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதை வேறு விதத்துல நாங்க சொல்றோம். நாங்க சொல்ற வழியில அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கருப்பு விஷயமா ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். வாரணாசியில் நான் வந்து ஒரு மின் விசிறி விநியோகஸ்தர், அந்த காலத்திலேருந்து ஒரு 50 வருஷமாக. வாரணாசியில் மோடி அப்படின்னு ஒரு ஃபேன், அதுக்கு நான் தான் வந்து விநியோகஸ்தர் தமிழ்நாடு முழுக்க. அதே வாரணாசியில் தான் சின்னின்னு ஒரு ஃபேன் இன்றைக்கும் இருக்குது, மோடின்ற ஃபேன் இருக்குது. ஆனால் அந்த மோடிக்கு இந்த மோடிக்கு சம்மந்தம் இல்லை. முழுக்க முழுக்க கருப்பு மின் விசிறி. நீங்கள் அந்த இதிலலாம் ட்ரெயின்லலாம் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஈரோடு பகுதிகளில் அதிகமாக இருக்கும். அதை நான் வந்து அதிக அளவில் விற்று கொண்டிருந்தேன். அப்போ வாரணாசியில் நான் போய் கேட்டேன், ஏன் நீங்கள் வந்து இந்த கருப்பு கலரில் போய் பண்ணுறீங்க, விற்க மாட்டேங்குதுயாங்க அப்படின்னு நான் சொன்னபோது சொன்னாங்க, இல்லை கருப்பு எங்களுக்கு தெய்வம், சிவன். வாரணாசி நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த கருப்பு ஃபேன்கள் அதிக அளவில் விற்கலை. ஆனால் இங்கே எது சாதாரண ஜனங்களுக்கு தெரிஞ்ச உண்மை தருண் விஜய்க்கு தெரியாமல் போயிருக்கு. இல்லை, ப்ராப்ளம் என்னன்னா, நாமளே கருப்பை சுமன் சார் சொன்னது தான் சரி, அதை ஒரு தவறான அல்லது ஒரு இழிவான நிறமாக நாம் நினைக்கிறோம் என்பது உண்மை. நீங்க கேட்டீங்க பாருங்க, அது நீங்க இவர் சொன்னதோட நீங்க சொன்னது தான், அது பிரேக்கு முன்னாடி சொன்னீங்க, அதை நாம வந்து விவாதம் பண்ணணும். உண்மையிலே அதுதான் செய்யணும். உண்மையிலேயே யுகாண்டால இருந்தோ நைஜீரியால இருந்தோ ஜிம்பாப்வேல இருந்து, அது ஜிம்பாப்வே சிவப்பா இருப்பாங்க, அந்த கருப்பு நிறம் கொண்ட வெளிநாட்டிலேருந்து வந்தா அவங்கள நம்ம மதிக்கிறது இல்லைன்றது உண்மைதான். அதே போல ஆஸ்திரேலியால இருந்தோ, ஆனால் ஆஸ்திரேலியாவோட நீங்கள் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்துலேருந்து கொண்டு போன கொள்ளையர்களும் திருடர்களும் தான் அங்கே வந்து இருந்தாங்கன்ற அந்த வரலாறுலாம் நம்ம நிறைய இருக்கு. ஆனாலும் அந்த நிறம் என்பதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். தாழ்வு மனப்பான்மை என்பது இருக்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தென்னிந்தியாவில் இருக்கிறவன் பூரா கருப்பாக தான் இருப்பான் அப்படின்ற வாதமே நாம ஏதோ எழுதின சில புக்கு அவர் படிச்சுட்டு தான் சொல்லியிருப்பாரோன்ற சந்தேகமே எனக்கு இருக்கு. அப்படிங்கறதா என்னுடைய வாதம். ஒரே ஒரு செய்தி பிழை இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாரும் இந்துக்கள் அரசமைப்பு சட்டம் சொல்ல அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக எதிர்மறை விளக்கத்தை தான் இந்துவுக்கு தருகிறது. யாரெல்லாம் இஸ்லாம் இல்லையோ, யாரெல்லாம் முஸ்லீம் அல்லவோ, யாரெல்லாம் இஸ்லாமியர் இல்லையோ, கிறிஸ்தவர் இல்லையோ, யூதர் இல்லையோ, பார்சி இல்லையோ, ஆக இந்துவுக்கு நேர்மறையான விளக்கமே இல்லை.
இல்லங்க நீங்க நாங்க இந்து யாரெல்லாம் மதமே குண- இல்லன்னு ஐயா, என்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அரசியல் சாசன ரீதியா செய்யப்பட்ட ஒரு மோசமான அரசியல். இதுக்கு அப்ப இன்னொரு ஏன்னா, சிவனை கும்பிடுறவன் இந்து, வேற எங்கேயோ இல்ல, இல்ல. தான் சிவனை விஷ்ணுவை முருகனை கும்பிடுறவன் ஹிந்துன்னு சொன்னா அது வேற விஷயம். இதெல்லாம் இல்லாம இருந்தா மற்றவங்க எல்லாம் ஹிந்துன்னு சொல்றது ஒரு தவறான ஒரு யாரெல்லாம் குணசேகரன் இல்லையோ யாரெல்லாம் நாராயணன் இல்லையோ அவரெல்லாம் செந்தில்நாதன் ஆக முடியாது. எதிர்மலை விட அதான் சொல்றேன். இதை நம்ம விவாதம் பண்ணோம்னா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போன நேரத்துல அவரே நிறைவேறிக்கு ஆளானார். இந்தியாவில் பெரும்பான்மை அவருடைய நிறம் அப்படின்றது காந்தியடிகளுடைய நிறம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ வெள்ளைக்காரர்கள் முழு வெள்ளைக்காரர்கள் கருப்பை அதர்ஸ்ன்னு பார்க்குற ஒரு பார்வைக்கும் இந்தியர்கள் அதை பார்க்குற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கணும். இந்தியர்களே நிறைவேறிக்கு ஆளானவர்கள், அந்த கொடுமைக்கு நேரடியாக இல்லைனாலும் ஆளாகக்கூடியவங்க, அந்த காம்ப்ளெக்ஸ் இன்னமும் இருக்கிறவங்க, ஃபேர் அண்ட் லவ்லிக்கு மார்க்கெட் இருக்கிற ஒரு சந்தை இது. இந்த ஊரில் நம்ம மக்கள் தமிழ்நாட்டிலையும் சரி அல்லது டெல்லியாக இருக்கட்டும் எந்த ஊராக இருக்கட்டும் ஒரு ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறப்ப ஏன் தாழ்வாக பார்க்குறாங்க? ஒரே ஒரு விஷயம் தான் பாக்குறோம். உண்மைதான். ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தனக்கு கீழே இன்னொரு ஜாதி இருக்கணுன்றதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குதோ அதே விஷயம் தான் அதுக்கும். இல்ல அதுதான் நம்மளோட ஒருத்தர் என்னை விட இன்னொருத்த கருப்பா இருக்கான். இல்ல, நிறவெறிக்கும் ஜாதி வெறிக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. ஆனால் நிறவெறியை உலக அளவினுடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்கிறோம். இன்னமும் ஜாதி வெறியை இன்னமும் போதுமான அளவுக்கு நாம கொண்டு போகல. இரண்டும் ஏறத்தாழ இணையானது. இதே பிரச்சனை வந்து ஜாதி வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி வருகிற போது நாடாளுமன்றத்தில் அப்போ உமர் அப்துல்லா வந்து மத்திய இணையமைச்சராக இருந்தார், வெளியுறவுத்துறையினுடைய இணையமைச்சராக இருந்தார். ஐநா சபையில் இதுக்கான தீர்மானங்கள் வந்த நேரத்தில் அப்படியான பாகுபாடு எதுவும் இல்லை, இதை வந்து நீங்கள் அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உமர் அப்துல்லா வாதிட்டார். இப்போ ஏன் இந்தியாவில் அது இந்தியாவுக்கான தலைக்குனிவு அப்படின்னு பார்க்காம இப்படி ஒரு பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு, ரேஷியல் அப்ரோச் இருக்கு அப்படின்னு அட்மிட் பண்றது? நம்ம எல்லா இந்தியர்களும் ரேஷியல் இல்லை, எல்லா இந்தியர்களும் நிற வெறியர்கள் இல்லை. ஆனால் இந்தியாவில் சிலருக்கு அந்த மனப்பான்மை இருக்கு அப்படின்றத ஏன் நம்ம அட்மிட் பண்ண மாட்டோம்? சுஷ்மா ஸ்வராஜ் சொல்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தனிப்பட்ட ஒரு தாக்குதல், தனிப்பட்ட ஒரு அஃபென்ஸ், ஒரு கிரைம். இது வந்து நிறவெறியால் ஏற்பட்டது அல்ல, இட்ஸ் நாட் ரேசிஸ்ட். இதன் மீது யார் ஈடுபட்டாங்களோ அவங்க மேல வழக்கு தொடுத்தோம், அவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ரேஷியல் அட்டாக்ஸ்னு பார்க்க கூடாதுன்றாங்க. அந்த பொசிஷனே கரெக்டா இல்ல, அதுவே சரியானதல்ல. ஏன்னா நீங்க இந்த கிரேட்டர் நொய்டாவில் தாக்கப்பட்ட அந்த ஆப்பிரிக்க தேசத்தை சார்ந்த நைஜீரியாவை சார்ந்த அந்த இளைஞர்கள் எல்லோருமே, சில பேர் நைஜீரியர்கள், சிலர் இந்தியர்கள், சிலர் சீனாக்காரர்கள்லாம் அது வேற. மிக கவனமாக தாக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அப்படியே இருக்கிறார்கள் என்பதே அந்த நோக்கத்தை தான் வெளிப்படுத்துகிறது. அதை இவர்கள் மறைப்பதற்கு முதலில் முயற்சி செய்து அதை மறைப்பதற்காக நம்மையும் சேர்த்து இழிவுபடுத்துகிறார்கள். ஒன்றும் வேண்டாம். டெல்லியில ஆப்பிரிக்கர்களுக்கு எதிரான இனவரி மட்டும் இல்லை, வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்த எதிரான இனவரியை பத்தி டெல்லியில இருக்கா, பெங்களூர்ல இல்லையா, பெங்களூர்ல நிறவெறித்தன்மை இருக்குன்னு தான் சொல்றாங்க. டெல்லியில மட்டுமில்ல, இங்க வந்து எப்படி நாம் ஆணவ கொலைகள் என்று தமிழகத்துல சொல்றோமோ அது கூட இந்த ரகத்தை சார்ந்ததுதான். இதை வந்து ஏதோ தருண் விஜய் டெல்லியில் சொல்லிட்டாரு, இங்கே மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஜாதி ரீதியாக நாம் பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தொடர்ந்து ஜாதியை ஒழிப்போம் என்று சொன்ன பல்வேறு இயக்கங்கள் எத்தனையோ வருடங்களாக தருண் விஜயும் ஆணவ கொலை தான் பண்றாரு. இல்ல எத்தனையோ ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஜாதி ஒழிப்பு பேசுகிற இயக்கங்கள் தான் தொடர்ந்து செயல்படுது, கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் சொல்றேன். அது வேறு விதமாக இருந்தாலும் இங்கு நடப்பதும் கிட்டத்தட்ட இதுதான் அப்படிங்கறதுல மாற்று. இங்க ஜாதி கொடுமை இருக்கிறது, ஜாதியை ஒழிக்கிறது தாராளமா இருக்கு. நாங்க முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அதை ஒழிக்கிறோம்னு சொல்றவங்க அதை மேலும் மேலும் ஜாதியை ஒழிக்கணும்ன்றது உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லையா? உங்க செயல் திட்டத்தில் இல்லையா? அவன் சொல்லும்போது தெளிவா ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு கட்சி என்ன செய்யணும்னு சொல்றது நிறைய செஞ்சிருக்குது. அவர் சொல்லும்போதே தெளிவா இருக்கு பாருங்க. ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அப்ப அவங்க இல்ல. அதான் நீங்க சொல்லு, ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நாம்ல ஐயா வந்து நான் சொல்றது, நாங்கள் ஜாதியை ஒழிப்பதற்காகவே வந்தவர்கள் என்று. அப்ப நீங்க அப்படி இல்லையா? இல்லங்க, நாங்க வந்து என்ன சொல்றோம்னா
ஜாதி இருந்தா கூட தவறு இல்ல, அது அதை வந்து வச்சு அரசியல் செய்யக்கூடாது. ஜாதி இருக்கலாம்ங்கிறது உங்க தாராளமா இருக்கலாம். ஜாதி இருந்தால் சாதிய இழிவு இருக்கும். இந்தியால ஜாதி இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன், இல்ல தீண்டாமை பத்தி அதுதான் பெரிய டிஸ்கஷன். இல்ல விவாதம் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன், இங்கே ஜாதி என்பது அந்த அகம்பாவம் ஆணவம் என்பது யார் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னெடுத்து அதன் மூலமாகத்தான் கடந்த 50 வருடங்களாக ஜாதியை வைத்துத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. முதன்மையான நோக்கம் வெளியே போய் எங்களால ஒண்ணு டிஃபைன் பண்ண முடியலனா உங்கள் மீது எல்லா குறையும் சொல்லிவிட்டு தருண் விஜயை காப்பாற்றுவது இந்த ஜாதி வெறிகளுக்கு எதிராக தொடர்ந்து இல்லன்னு சொல்ல முடியுமா? நீங்க ஜாதி ரீதியா தான் இங்க அரசியல் நடந்துகிட்டு இருக்கு 50 வருஷமா. நீங்க ஜாதியை ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஜாதியை ஏத்தி 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 உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது என்ன அரசியல்? நான் உங்களுக்கு திருப்பி கேட்கட்டுமா? உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது கேட்கட்டுமா? நீங்க முதல்ல கேட்ட கேள்வியே உங்களுக்கு அதுல என்ன விஷயம்? உத்தரப்பிரதேசம் நடந்தா உங்களுக்கு என்ன அப்படி நான் கேட்டா நல்லா இருக்குமா? அது இல்ல, நான் என்ன கேட்கிறேன் அது இல்ல. முதல்ல அவர் சொன்ன பிரச்சனை நாம கண்ணாடியை பார்ப்போம். அப்படி இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், நம்ம விஷயத்தை பார்ப்போம். இங்க நடக்குதா இல்லையா, இவ்வளவுதான் விஷயம். இங்க நடக்குதா இல்லையா? ஆனால் நீங்க உங்ககிட்ட இருக்கிற தவறை சரி செஞ்சுக்க மாட்டீங்க. எங்கேயோ நடக்கிற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். இங்க நடக்கிற விஷயத்தை நாம சரி தருண் விஜய் சொன்ன இந்த விஷயம் எங்க நடந்த விஷயம் இல்ல சார். ஒரு விவாதத்தின் பொருள் அதுதானே. அது முடிஞ்சு போச்சு. விவாதம் இல்ல, எதுக்கு அது முடிஞ்சு போச்சுங்க. அதனுடைய நீட்சி தான் இந்த விவாதம். அதனுடைய நீட்சி தான் விவாதம். நான் சொல்வது கருப்பு நிறம் மட்டும் இல்ல சார். இது அணுகுமுறை ஜாதி விவாதத்துக்கும் அழைத்து செல்லாது என்பதை நான் இந்த நேரத்துல வந்து நான் ரொம்ப கருத்து சொல்றேன். என்ன உங்க பாயிண்ட் என்ன? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இவர் கேக்குற ஒவ்வொன்றுத்துக்கும் என்னால பதில் சொல்ல முடியும். நீங்க ஒரு 3 மணி நேரம் ஒரு விவாதத்துக்குன்னு வரும், அந்த விவாதம் சம்பந்தமா பேசுறோம், அதை ஒட்டி 10 விஷயங்கள் வரும் நான் மறுக்கல. அதனுடைய மையத்தை நீங்க மாத்தனீங்கன்னா அது ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்றது எல்லாருக்கும் வேணும். அப்படி இல்லாத போது வந்து நம்ம மறுபடியும் வாதத்துக்குள்ள வரணும்னு நினைக்கிறோம். ஆணவ படுகொலைகள் பற்றியும் இங்க இருக்கிற ஜாதி பிரச்சனை பத்தியும் இங்க மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு பற்றி உளவியல் பத்தி ஒவ்வொன்று பத்தி நம்ம பேச முடியும். இன்னைக்கு டிபேட்டோட மையத்தை வந்து மறுபடியும் மாத்திக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு சரியான முறை அல்ல. கருத்து இதுதான். ஆவண கொலைகளை யார் கண்டிக்கலைங்க? ஆவண கொலைகளை தமிழ்நாட்டுல பிஜேபி கண்டிக்கிறது, மற்றவர்கள் கண்டிக்கலையா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், நான் எங்களை தான் நீங்க சாடுறீங்க சரி. ஆனால் ஜாதியை ஒழிக்கிறதுக்காகவே பகுத்தறிவு பேசியவர்கள் இன்று ஜாதி அரசியலை மட்டும்தான் முன்வைக்கிறார்கள் என்னுடைய குற்றச்சாட்டு. இல்ல ஒரே நிமிஷம், நாங்க ஜாதிகளை இணைத்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அமித்ஷா விவகாரம் நிறைய பேசினாங்க. இல்ல நீங்க எங்க கூட டிஸ்கஸ் பண்ணீங்க. அமித்ஷா வந்தார், எல்லா ஜாதி ஒன்னா சேர்க்கணும், எல்லா ஜாதியும் ஒன்னா சேர்க்கறதுல தவறு இல்ல. ஆனால் ஜாதியை பிரித்து அதுல அரசியல் செய்வது தவறு. ஒரே ஒரு கருத்தை சொல்லிட்டீங்க ராமன் சார். ஒரே ஒரு வரி என்ன, ஒரு நாணயமாகவும் நேர்மையாகவும் நாராயணன் அவர்கள் ஒன்றை ஒப்பு கொண்டிருக்கிறார். ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற இயக்கம் திராவிட இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்கள். ஜாதி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற, இருக்கலாம் என்று சொல்லுவது இருக்குது, இருக்கலாம்னு தானே சொல்றீங்க. கூடாதுன்னு சொல்றேன். இருக்கலாம், பிளவு வரக்கூடாது. இருக்கிறது வேற. நீங்க ஜாதியை நீங்க அது இல்ல ஜாதி இல்ல, நான் நேரடியா கேட்டுறேன். ஜாதி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற இயக்கம் உங்க இயக்கம் இல்லையான்னு ஐயா, நான் மறுபடியும் சொல்றேன். ஜாதி ரீதியாகத்தான் இந்த நாடு, தமிழகம் உட்பட எல்லா இடத்திலுமே ஜாதி ரீதியாகத்தான் நாம வந்து ஒவ்வொரு கலாச்சாரம் என்பது இருக்கிறது. குடும்ப வழக்க பழக்க வழக்கமே அதை மாத்திர முடியும். ஆனா அதுல போய் நீங்க வந்து அரசியலை புகுத்தி ஜாதி ரீதியாக பிரச்சனைகளை ஏற்படுத்துவது என்பது தவறு என்பதுதான். ஒண்ணுமே சொல்ல முடியல. ஒரே நிமிஷம், இவ்வளவு நாளா வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து நீங்க இந்துக்களுக்கு எதிராக, பர்டிகுலரா திமுகவுக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படும் போது நான் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, இந்துத்துவ கொள்கைக்கு நாங்கள் எதிரிகளாக இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணாங்க பிஜேபி, அதே உல்டா பண்ணிட்டு யோகி ஆதித்யநாத் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. யோகி ஆதித்யநாத் சார், ஜாதி அவசியம், ஆனால் ஜாத்தியத் அதாவது ஜாதியின் ரீதியாக நடக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் எதிர்க்கிறோம். ஸோ இதே இந்த எங்க வந்து இவங்க இந்துத்துவாவை எதிர்க்கிறோம், இந்துக்களுக்கு எதிரி அல்லங்கிறது பிஜேபி எடுத்துக்கிட்டு இப்போ ஐ டோன்ட் நோ அஃபிஷியல் பிஜேபியோட பார்ட்டியில் என்னன்னு தெரியாது. யோகி ஆதித்யநாத் வெளிப்படையாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு, ஜாதிகள் தேவை, ஆனால் ஜாத்தியத்தை நாங்கள் அந்த டிஸ்டிங்ஷனை அவர் கொண்டு வரார். ஒரு நிமிஷம் சார் முடிச்சிடும். ஆனால்
விவாதத்தை முடிக்க கம் முடியாது. பேக் இல்ல ஒரு நிமிஷம் அந்த டாபிக் இல்ல நம்ம எங்க ஆரம்பிச்சோம் எங்க போனோம் இப்ப ஒரு நிமிஷம் தருண் விஜய் மேட்டருக்கே வருவோம். ஐயா சுபவி ஆமா, அது மறந்தே சொன்னது போச்சு. வந்து அது மறந்தே அது மறந்து போச்சு. போகிறதுக்காக மாத்தி பேசுறீங்க. இல்ல மாத்தி பேசல. இல்ல தருண் விஜய் மேட்டருக்கு அவர் சொன்னது என்னன்னா அவர் எங்கேயோ டைவர்ட் ஆகி ஒரு போறோம். நிமிஷம் இப்ப ஜாதியோட உருவாக்கத்துக்கு இல்ல, போனோம், ஜாதி- அப்புறம் மனு தர்மத்துக்கு போனோம், ஜாதி- எங்கெங்கயோ போக வேண்டியது இருக்கு சார். ஒரு நாள்ல பேச முடியாது சார். அதுதான் அது பேச ஆரம்பிச்சுன்னா பேச அது எங்கேயோ போகும். ஒரே ஒரு பாயிண்ட். ஐயா சுபவி அவர்கள் சொன்னது வந்து கருப்பை ஒரு மாற்று நிறமாகத்தான் பார்த்தோமே தவிர இழிவாக பார்க்கவில்லை என்றால் தருண் விஜய் சொன்னதுல வந்து நம்ம கோபப்படுவதற்கோ ஆத்திரப்படுவதற்கோ ஒண்ணும் இல்லை. அவர் அந்த கருப்பு நிறத்தை நாம் இழிவாக பார்ப்பதால் தான் நமக்கு கோபம். தருண் விஜய் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு சொன்னா கோச்சிருப்பீங்களா? இன்னைக்கு விவாதம் பண்ணிட்டு இருப்போமா? சொல்லிருக்காரு. அது இல்ல நீங்க விவாதம் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். இல்ல பதில் சொல்லுங்க. அவர் வந்து தென்னிந்தியாவில் இருக்கிறவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க விவாதம் நடத்திருப்பீங்களா? கருப்பு நிறத்தில் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிய என்ன மாட்டேங்குது. சொல்ல வரேன்னா அவர் சொன்னது வந்து கருப்பு நிறத்தை நாங்கள் இழிவாக பார்க்கவில்லை, ஒரு மாற்று நிறமாகத்தான் பார்க்கிறோம் என்றால் தருண் விஜய் ஒரு மாற்று நிறத்தில் தென்னிந்தியர்கள் இருக்கிறார்கள். அவர் அந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லல. அவர் தருண் விஜய் சொன்ன கான்டெக்ஸ்ட் அவரு if we were racist, if we were racist with if we were- why would we have we are living with South Indians with black people around us சொல்லி இருக்கிறாரு. ஐயா நீங்க அந்த black நிறத்துல நீங்க just நீங்க சொல்றது ஏதோ ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தெரியும் சுமந்த். இல்ல நான் சொல்ற பாயிண்ட் வந்து இல்ல முடிக்கணும் ஒரே ஒரு நான் முடிச்சறேன். அந்த ரெண்டும் தான் இல்ல நான் முடிச்சறேன். நம்ம மேல தப்பே கிடையாதுங்க. எல்லாமே நம்ம சொல்றதெல்லாம் சரி, நம்ம பண்றதெல்லாம் சரி, நமக்கு ஒரு சுய பரிசோதனையே தேவை கிடையாது. நன்றி. எல்லாமே வந்து தருண் விஜய் தப்பு செஞ்சிருக்கிறாருங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருந்தாக்க நம்ம திருந்தவே மாட்டோம். சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இதை ஒரு தருண் விஜய் தவறாக பேசியதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு சுய பரிசோதனை செய்தால் நன்றி நன்றி நல்ல விஷயம் நீங்க சொல்றது நல்ல விஷயம். சுய பரிசோதனை யாரெல்லாம் செய்யணும், யாருமே செய்ய யாரெல்லாம் செய்யணும், 50 வருஷம் ஆட்சி சென்ன இவங்க மட்டும் பண்ணணுமா, எல்லாரும் இந்த கருத்து உருவாக்கத்துக்கு காரணமானவர்கள் சொல்லப்படுறவங்க பண்ணணுமா, தங்களை தன் நிறம் மேலானது நினைச்சிட்டு இருக்கிற யாராவது பண்ணணுமா? அவங்களும் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். நன்றி. அதாவது வந்து நாம ரொம்ப மன வருத்தத்தோட இதை சொல்றேன். அதாவது வந்து தருண் விஜய் சொன்ன அந்த ரெண்டு விஷயம் நீங்களே சுட்டி காட்டதை போல அந்த இனம் நிறம் இந்த ரெண்டு விஷயம் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க வாதத்துக்குள்ளாச்சு. கருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கூடுதலாக வாதத்துக்குள்ளா இருக்கும். ஏன்னா அது வந்து ஏற்கனவே வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால நிறம் சம்பந்தப்பட்டது அதிகமாக வந்து விவாதிக்கப்பட்டிருக்கும். நாங்கள் நீங்கள் அப்படிங்கிற அந்த பைனரி கான்செப்ட் அதிகமாக விவாதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் விஷயம் என்னன்னா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எத்தனையோ தப்பு அபிப்பிராயங்கள் மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாமே வாதிக்கப்படணும். ஆனால் ஒருவர் மீது ஒருவர் சொன்ன கருத்துக்கான விமர்சனம் வரும்போது அதையும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தவறான அபிப்பிராயங்களை பற்றியும் வந்து பேசி அதை பற்றி அப்படி இணைய வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து நாம வந்து சுயபரிசோதனை செய்ய மறுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக அதை மாற்றுவதுங்கிறது எனக்கு வந்து தவறானதா எனக்கு படுது. ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே எல்லாத்தோட தொடர்புடையது தான். ஆனா ஒவ்வொன்றத்தை பத்தியும் பேசும்போது உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் சுத்தி வளைச்சு நாம் பேசிட்டு இருக்கோம்னா எந்த டிபேட்டும் பண்ண முடியாது. இதான் உங்களுடைய நிறைவு. ஆமா, ஏன்னா இவர் சொன்ன பல கருத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய எனக்கு நிர்பந்தம் இருக்கு. ஆனா நீங்க ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுப்பீங்களா? இல்ல சுருக்கமா சொல்லுங்க. இல்ல சொல்ல முடியாது. இல்ல எல்லாத்தையும் 3 மணி நேரம்லாம் வாய்ப்பு இல்ல. இல்ல அப்புறம் அதுக்கு பதில் சொல்றதுக்கு அவருக்கு 3 மணி நேரம் தரணும். நான் வந்து அதான் நம்ம இது வந்து உங்க மாதிரியான விஷயமா உங்க மாதிரி விஷயமே இல்ல. இந்த டிபேட்ல நடக்கக்கூடிய விஷயம் பல சமயங்கள்ல நம்ம ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா அதை டைவர்ட் பண்றதுங்கிறது வந்து மிக மோசமான அப்ரோச்சா இருக்கு. இதை நான் பதிவு செய்யறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். இல்ல அது பரவாயில்ல. அதாவது டைவர்ட் சில விஷயங்களை வந்து டைவர்ட் ஆனா அதுக்கு பதில் சொல்றதுலயே நேரம் போயிடும்ன்றத நான் வந்து இவர் ஆழி சொல்றாரு. அது அவரால் பதில் சொல்ல முடியலன்னு கூட நான் எடுத்துக்கலாம், அது வேற விஷயம். அதுதான் சொல்றேன். ஆனா நான் சொல்றது 2 விஷயம் தான். ஒண்ணு, தருண் விஜய் அவர்கள் அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்ல அதை கடந்து போகணும். ஒன்று. 2வது, ஐயாவுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், இதை நான் சொல்லும் பொழுது என் மீதான விமர்சனங்கள் வரும் என்று தெரிந்தே சொல்கிறேன். ஜாதி வேண்டாம் என்று சொன்னவர்கள் தான் ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னார்கள். அதைத்தான் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். இதுதான் பிரச்சனை. ரொம்ப எலிமெண்டரியான ஒரு எலிமெண்டரியா இல்ல. என்னங்க அப்போ ஜாதி வேணுமா கேக்குறாரு.
ஜாதி வேணுமா வேணாமான்னு கேட்டா, 3 வருஷம் வாதம் ஜாதி நீங்க வேணான்னு சொன்னா இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லுவீங்களா? இந்த இவ்வளவுதான் விஷயம். நான் போகல. இல்ல இதுவே முடிவான கருத்தாக இருக்கட்டும். சுருக்கமா நான் ஒண்ணு சொல்லிடுறேன். எங்க ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை இருக்கும்போது ஜாதி ரீதியா இடஒதுக்கீடு வேணும்ன்ற கேள்வி வருது. இது 50 வருஷமா தமிழ்நாட்டுல பேசி இருக்காங்க. குணா 50 வருஷமா இறுதி விவாதிச்சு கருத்தாக இருக்காங்க. முடிச்சிருக்காரு. குணா அப்போ நோயை மண்டல் ஒழிப்பது வந்து வெறும் ஜாதி ரீதியா அதை வச்சு மட்டும்தான் இல்ல அம்பேத்கர் எது கேட்டாரு? அம்பேத்கருக்கு வாங்க. அம்பேத்கர் அம்பேத்கர் எதுக்கு இடஒதுக்கீடு கேட்டாரு? எதுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு? ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்டாரா? கேட்டாரு. ஜாதி அம்பேத்கர் அம்பேத்கர் அந்த ஒரு நிமிஷம் அம்பேத்கர் நான் என்னோட கேள்வி கம்ப்ளீட் பண்ணேன். அம்பேத்கர் ஜாதியை ஒழிக்கணும்னாரு. ஆனா ஜாதியின் பேர்ல இடஒதுக்கீடு கேட்டார். சரி. அது தப்புன்னு சொல்வீங்களா? இல்ல அம்பேத்கர் சொல்ல மாட்டாங்க. அம்பேத்கர் தப்பு அம்பேத்கரோட இன்டென்ஷன் அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் சொல்றாரு. ஜாதியை ஒழிக்க வழின்னு சொல்லி எக்ஸ்டென்சிவா எழுதி இருக்காரு. தயவு செஞ்சு சொல்றேன், உறுதியாக அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உறுதியாக இந்த நாட்டுல அடக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதில் கேள்வி சிம்பிள் சார். நான் உங்களுக்கு கேட்டது அதனால நீங்க கேட்ட அதே லாஜிக் தான் கேக்குறீங்க. ஒரு நிமிஷம் சார். நீங்க கேட்ட கேள்வி இவர் சொல்ற வார்த்தை வர அப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள்ல அந்த மாதிரி பிரச்சனை இல்லையா? அவங்களுக்கு தேவை இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா ஜாதியை ஒழிக்கணும். கண்டிப்பா தேவை. அது நான் இல்ல, பிசிசிக்கு வரல எப்படி? சார். அதுல செந்தில் மண்டல் இல்ல இல்ல நாராயணன் நான் கேக்குறேன். இல்ல இல்ல மண்டல் அறிக்கையில் இருப்பது போல இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் இல்லை. இல்ல இல்ல அதைத்தான் நான் ஏற்கனவே எல்லா விதமான இல்ல, issues நான் நீங்க உள்ளடக்கி தான் எழுப்பின ranking கேள்வி பண்ணிருக்கிறாரு. ஜாதியை அதுதான் நீங்க செயல்படுத்தலன்னு சொல்றேன் நானு. அததான் சொல்றோம். ஜாதியை தயவு செஞ்சு ரீவிசிட் பண்ணுங்க. இல்ல, உங்க மண்டல் வந்து இல்ல, ஜாதி உங்களோட ரீதியா அதுக்குள்ள இருக்கிற பொருளாதார ரீதியில அந்த ஏங்க, அதெல்லாம் ஜாதியில முன் வச்சுதாங்க அது ஜாதிய பேசி செய்யலையே. நான் வைக்கிறாரு. ஒரு சில இது அரசியல் ரொம்ப தவறான தலைவர்கள் ஆர்குமெண்ட்ங்க. அதாவது இல்ல, அவர் பரவாயில்ல. பொருளாதாரம் உள்ளிட்ட அது தவறாவே இருக்கட்டும். பொருளாதாரம் உள்ளிட்ட நிதானம் அடுத்தவங்களை பேச அளவு பண்ணுங்க. நீங்க கருத்து இல்ல, நான் சொல்லிட்டீங்க. கரெக்டா தான் சொல்லிட்டு இல்ல இருக்கேன். பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எடுத்துட்டு நான் இந்த மண்டல் கமிஷனுடைய அந்த 50வது 5 இதை வந்த நிமிஷம் தாண்டி சமயத்துல போயிட்டு இருக்கிறோம். நான் மிக விரிவாக ஒரு கட்டுரை எழுதினேன். அதுல வந்து சொல்லி பொருளாதாரம் உட்பட எல்லா விஷயங்களையும் ஒரு ஜாதிக்குள்ள எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்து தான் வந்து அவர் ஒரு ரேங்கிங்கே வந்து போட்டார். அதை நான் அந்த முழு புள்ளிவரத்தை கொண்டு வர முடியும். பொருளாதாரம் முழுமையாக கன்சிடர் செய்யப்பட்டு தான் மண்டல் கமிஷனுடைய லிஸ்ட் வருது. Correct. பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு அல்ல. ஒரு ஜாதியில எவ்வளவு % பேர் எந்த பொருளாதார சூழல் இருக்கிறாங்க சமுதாயம். அடிப்படையில Yes. ஜாதி இல்ல, சமுதாயம் நீ அப்படின்னு ஜாதி அடிப்படையில அதுதான் இடஒதுக்கீடு ஆனா கேட்கலாமான்னு ஜாதி கேக்குறாரு. அடிப்படையில தான் அது ஜாதி அடிப்படையில் ஜாதிக்குள்ள- இடஒதுக்கீடு கேட்கலாமான்னு கேக்குறாரு அவர். ஆமா, அவர் சொல்றத நான் ஜாதிக்குள்ள ஏத்துக்கிறேன். பொருளாதாரத்தை உள்ளடக்கி இல்ல, தான் குணா, சொல்றாரு. நான் ஆழி சொல்றது அத்தனையும் சரிதான். சரி. நான் என்ன சொல்றேன், அது அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உத்தரப்பிரதேசத்தை அமல்படுத்த பாப்போம். அதுதான் ப்ராப்ளம். இதுதான் பிரச்சனையே. சரி, நீங்க சரி. செஞ்சீங்களான்னு கேட்டா இது- அங்க போய் இல்ல, செய்யுங்க. இது 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 என்னங்க? இல்ல, எனக்கு தமிழ்நாட்டுல கடைசியா ஒரு 2 நிமிடமாவது கொடுங்க. இது நியாயமான ஒரு வாதம். இடஒதுக்கீட்டு திட்டம் என்பது வறுமை ஒழிப்பு திட்டம் இல்லை. சாதியின் பெயரால் மறுக்கப்பட்ட உரிமைகளை சாதியின் பெயரால் தான் கேட்க முடியும். சாதி இருக்கலாம், சாதிக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற வாதத்தில் எந்த உள்ளடக்கமும் உள்ளீடும் இல்லை. மாடிப்படிகள் இருக்கலாம், ஆனால் அவை சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதைப் போல. மாடிப்படி என்றாலே ஏற்ற இறக்கம் உடையது, சாதி என்றாலே ஏற்ற இறக்கமும் இழிவும் உடையது. சாதியே ஏற்ற இறக்கத்தில் தான் உயிர் வாழ்கிறது. அதனால சாதி ஒழிப்பு தான் சரியானது. சாதியை ஒழிக்கிறவர்கள் சாதி இடஒதுக்கீடு கேட்பது சாதியை காப்பாற்றுவதற்காக இல்லை. உங்களுக்கு நோயை ஒழிப்பதாக சொல்லுகிற மருத்துவர் உங்களுக்கு என்ன நோய் என்று கேட்கிறாரே என்பதை போல இருக்கிறது அந்த கேள்வி. நோயை கேட்டுத்தான் நோயை ஒழிக்கும். சாதி அரசியலை முன்வைத்து அரசியல் செய்வதே திமுக தான். நான் அதுதான் முதல்ல இருந்து சொன்னேன். மகிழ்ச்சி. சாதியை எதிர்த்து அரசியல் செய்வது திமுகனா அதை விட பெருமை எங்களுக்கு எதுவும் சாதி வெறியோடு செய்வதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை. நம்ம எங்க ஆரம்பிச்சோம் எங்க வந்து நின்றுட்டோம்னு பாருங்க. தருண் விஜய் கம்ப்ளீட்டா நன்றி நாராயணனுக்கு தான் நன்றி சொல்லணும். அதுதான் அடுத்து வந்து நான் எங்கெல்லாம் எவ்வளவு நான் வெளிப்படையா சொன்னேன். நன்றி நாராயணனுக்கு. ஒரு முடிக்கும் போது ஒரு விவாதத்துக்கு வர்றீங்க. இல்ல, இப்ப நான் தொடர்ந்து பேராசிரியர் சொல்லிட்டு சுபவீரபாண்டியன் அதுக்கு புதிய விளக்கம் தொடர்ந்து தரேன்னு சொல்லி சொல்லிட்டு போகல. இருக்கேன். நன்றி, நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.